அவர் வந்து ராஜாவா ஆறதுக்கு முன்னாடி அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, சிங்கத்தோட போராடினாரு. அதுக்கப்புறம் பாருங்க கரடியோட போராடினாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, கொலியாத்தோட போராடினார் அவரு இல்லையா? சரி, கொலியாத்தோட போராடினதுக்கு அப்புறம் சரி, சவுல் என்ன பண்ணாரு, நான் ராஜ்யத்தை கொடுக்குறேன், என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னாரு. கொடுத்துட்டாரா ராஜ்யத்தை? இல்லவே இல்லை. திரும்பி அவருக்கு இன்னும் பெரிய போராட்டம் வந்துடுச்சு. அந்த போராட்டத்துல பாருங்க அவர் குகை குகையா சுத்தினாராங்க. 250 குகைகள் சுத்தி இருக்காராம் அவர். 1 2 கிடையாது. அவருடைய வாழ்க்கையில இத்தனை குகைகள், இத்தனை பிரச்சனைகள் அவர் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ராஜாவா உட்கார வச்சிருக்காரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க நிறைய விதமான கஷ்டத்தை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இது ஏன் எனக்கு இத்தனை கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை, எப்போதான் இந்த ஒளியோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே, நிம்மதி இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, சமாதானம் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, எப்போ எனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு இத்தனை பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருக்கேன், நான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டு உங்களை நான் ஆசீர்வதிக்க